யாருங்க இங்க வந்து குந்திருக்கான்? பாட்டில பாக்குறான் வைக்கிறான், பாட்டில பாக்குறான் வைக்கிறான். யாரா இருக்குங்க? ஒருவேளை கேட்டுருவோமோ? தம்பி, யார்பா நீ? என்னப்பா பண்ற? ஏன் நான் இந்த ஊர் தான். இந்த மருந்து ஊருக்கு சாவ போறேன். மறந்து சாவ போறியா? ஏன் நான் சாவுறேன்? இல்ல, எங்க வந்து நான் சாவ போற? எந்த இடமா இருந்தான்னா நான் சாவ போறேன். எப்பா இது என் வீடுப்பா. இது உன் இடமா? அம்மா வீடு இருந்தா இருக்குல்லப்பா. வீட்டுக்குள்ளேயா குடிப்பேன்? மேல பாரு டவர். இந்த பக்கமா ரோடு. சரி, நான் புது இடத்துல குடிக்கிறேன். எப்ப பொது இடம் இருந்தாலும் என் வீட்டு வாசல்பா. மன நிம்மதி இல்லாம மன உளைச்சலோட வந்து இங்கே நான் எங்கேயுமே குடிக்க விடலன்னா நான் எங்கதான் குடிக்கிறது? நான் குடிக்கிறது உனக்கு என்னையா பிரச்சனை? தம்பி, செத்து கித்து போயிட்டுனா போலீஸ் கேஸ்ன்னு அலையணும்பா. அப்ப ஸ்டேஷனுக்கா நீ பயப்படுறியா? நான் செத்தா பரவாயில்லையா உனக்கு? தம்பி, நீ செத்துட்டினா என் வீட்டு வாசல்ல என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பேயா அலைவியன்னு பயப்படுவாங்கப்பா. நான் செத்தா அவங்க ஏன் பயப்படுறாங்க? எப்பா பாதியில செத்தா பேயா அலைவாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்றேன்பா. ஓ, அப்போ உன் குடும்பத்துக்காக நான் பேய அலையக்கூடாதுன்னுங்கிறியா? அப்ப நான் சாவர பத்தி உங்களுக்கு எல்லாம் கவலை கிடையாது. இல்லப்பா, கவலைதான். ஆனா எட்டி போனினா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஒரு மனுஷன் சாவ போறான்னு சொல்றான்ல, எதுக்கு சாவ போறான், ஏன் குடிக்கிறானுங்கிறத ஒரு வார்த்தை கேட்காம நீ எல்லாம் மனசாட்சி இல்லாம இப்படி நடந்துக்கிறிய. அப்போ உனக்காக நான் ஏன் இந்த இடத்த விட்டு போகணும்? சரிப்பா சரிப்பா சரிப்பா, கேக்குறேன். ஏன் தாப்பா நீ இப்ப மறந்து குடிக்க போற? வாழ்க்கையில எனக்கு ரொம்ப கஷ்டம் தம்பி. வாழ்க்கையில அவன் உனக்கு பல கஷ்டம் இருக்கு, அதோட தானே எல்லாம் வாழ்றோம். எங்க கஷ்டம் வேற, என் கஷ்டம் வேறங்க. எனக்கு வாழ்க்கையில எந்த வேலை வெட்டியும் இல்லை, சரி மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, கடன் தொல்லை. இங்க வரியா, இங்க வரியா. நான் மட்டும் என்ன கலெக்டர் வேலையை பாக்குறேன்? நானும் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கேன். நானும் ஓய் சாப்பாடு சாப்பிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்ன போற? கார் இருக்கு, பைக் இருக்கு, மாடி வீடு இருக்கு. எப்பா இது எல்லாம் என் புள்ளையோட சம்பாத்தியம்பா. நான் வீட்டுல தெண்ட சோறு தான், அந்த சோத்துக்கு சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இந்த சோத்தை நான் சாப்பிட்டு இருக்கேன். உனக்கு அது ஒரு சின்ன சின்ன வேலை இருக்கு, எனக்கு சோறு திங்கிறது தொல்லையா இருக்கு, கடன் தொல்லை. இத கேளுப்பா, ஏதாச்சும் ஒரு தொழில வைக்க வேண்டியதானடா. என்ன தொழில் பண்றது? முதலீடு யாரு கொடுப்பா? நீ சொல்ற சரிதான், முதலீடு இல்லாம ஒண்ணும் கடை வைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, உன் நண்பன்கிட்ட உன் சொந்தக்காரவங்கள்ட்ட கடன் வாங்கிதான்ப்பா வைக்கணும். இப்ப வாழ்ற வாழ்க்கையே என்ன ஏன்டா வாழ்றேங்கிறது சொந்தக்காரன் நினைக்கிறான். ஏன்னா உனக்கு மட்டும் இல்ல, எல்லா சொந்தக்காரன் அப்படிதான் நினைக்கிறான். நான் எது சொல்றேன்னா, முதலீடு இல்லாம பண்ண முடியாது, அதனாலதான் கேட்டு பாருன்னு சொன்னேன். எவனும் கொடுக்கணும், கேட்டாச்சு. எவனும் கொடுத்து உதவி பண்ண எனக்கு ஆள் இல்லை. தள்ளுங்க தள்ளுங்க. ஏன் நாம பாய்ச்சனை குடிக்க போறேன், குடிச்சனா உங்க வாயில மூஞ்சில தெரிஞ்சுச்சுன்னா அது உங்களுக்கு பாதிப்பாகும். நீங்க வாழ்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. தம்பி பாக்க நல்லவனா இருக்கேன், என்ன அப்படி பண்ற? சொல்றத கேளுடா, இல்ல இந்த இடத்த விட்டு போய் எட்டியாவது குடிடா. இந்த நேரம் பார்த்து என் பொண்டாட்டி பிள்ளையும் வேற இல்ல, ஏன்டா அப்படி பண்ற? உங்களை பார்த்தாலும் இந்த இடத்துல பாவமா இருக்கு. வேற யாரும் இது மாதிரி எனக்கு சப்போர்ட்டா பேசுனது இல்லை. சரிடா தம்பி, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் முதலீடா கொடுங்க. 10,000 ரூபாயா? அந்த 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன காய்கறி கடை, ஒரு சின்ன பழக்கடை, இல்லை ஏதாவது வெத்தலை பார்த்து கூட சாம்பிராணி, அந்த கடை வச்சு நான் பொழைச்சிக்குவேன். ஐயா டேய், நல்லா வருவீங்கடா நீங்க. ஏண்டா ஏண்டா அப்படி எங்களை பாடா படுத்துறீங்க? இது என்னடா புதுசு புதுசா டெண்டு பண்றீங்க? கொடுக்க முடியல, அப்புறம் ஏன் என்ன நீ தடுக்கிற? நான் இதை குடிக்கிறேன், குடிச்ச பிறகு உன் சொன்னில உன் வீடு, உன் வீட்டு வாசல்ல பேயா அலைவேன். அப்படி பயமுறுத்துற? ஸ்டேஷன்ல செலவு பண்ணிப்பாரு, அப்ப கேள்வி மேல கேள்வி அவங்க கேட்பாங்கல்ல. இப்பெல்லாம் போட்டு மிரட்டினா நான் எங்க இரு, என்கிட்ட பணம் இல்ல, என் வீட்டுல யாரு இல்ல, இந்த பக்கத்து வீட்டுல யாவது கேட்டு வாங்கிட்டு வரேன். இருறா, வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வர
பிளாக்மெயில் இது ஒரு புது டெண்டா இருக்குடா. பிளாக்மெயில் எனக்கு வழி இல்ல, வேற வழி இல்லடா, இப்படி வீட்டு வாசல்ல வந்து மறந்து குடிக்கிற மாதிரி குடிச்சு எங்களை பயமுறுத்தி இது என்னடா இது? இருடா வாங்கிட்டு வரேன், இருடா மூடுறா, இந்த வர்றேன், இருடா. என்னடா இப்படி இருக்கா? வர வரைக்கும் இங்க வச்சிரு. என்னடா இப்படிலாம் நிறைய பேர் கிளம்பிட்டாங்களாடா. ஆளுக்கு ஒரு டெண்டு பண்ணிங்கடா, இவங்க ஏமாத்துறாங்க. எப்படி போய் கடை கட்டாலும் என் வீட்டுக்கு தெரிஞ்சுதானா போகும். நான் அந்த கடலை நாயை குடிச்சிடணும் போல இருக்கேன். இதுதான் தான் வரேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புது டெண்டுல ஏமாத்துறான். இவன் ஒரு வகையா வந்து ஏமாத்துறான். நான் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கினா திருப்பி கடை கொடுக்கணும். என் வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுதானடா போகும். அதெல்லாம் நேரமா பார்த்து இப்படிலாம் புதுசு புதுசா பண்றாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லி கேட்கறது? நீ 5 நிமிஷத்துல வரலன்னா குடிச்சிருவேன். இல்ல இதே ஏன்டா பயமுறுத்துற? இருடா. இல்ல எத்தனை பேர் வெளியே இருக்கீங்க? வா சீக்கிரம் வா. என்ன சொல்லி கேட்பேன்? தம்பி 10,000 கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லே ஒன்னு சொல்றேன் கேளுடா. கடை வச்சு பொழைச்சினா கூட எனக்கு கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுறா. நான் வாங்கின கடனை அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். கண்டிப்பா தரேன். அந்த வீடு வசதியான வீடா? நீங்க இங்க தானப்பா நான் 10,000 கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி. ஆமா ஏன் கேக்குற? இல்ல இப்ப அடுத்தது அந்த வீட்டு வசூலுக்கு போறேன். அட பாரு, நீ இங்க வாடா. இல்ல நீ இங்க நில்லுடா. இல்ல நான் வந்த குடிச்சிருவேன். இல்ல இப்படியே திரிறீங்களாடா? நான் குடிச்சிருவேன். அந்த காட்டியே பயமுறுத்துற. குடிச்சிருவாங்க. போடுறா அப்படி ஊருக்குள்ள தெரியுறீங்க. வீடு கூட அப்படி போய் வசூல் பண்ணி அவன் 5-10 கேட்டுதான்டா இது மாதிரி வசூல் பண்ணாங்க. 5,000 10,000 இறங்கிட்டீங்களா நாடு? நாடு ஒரு குடும்பமாடா. கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. தடி பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கிடைக்கிற ஓய்சோறு கூட எனக்கு கிடைக்காம போயிருமே. சின்ன சின்ன வேலை பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையிலேயும் இப்படி மண்ணாடி போட்டாடு. எப்படிலாம் பண்றாங்க? வடிவேல் சொன்ன மாதிரி ரூம் போட்டு வச்சுப்பாங்களோ? என்ன பண்ணாலும் நம்மள மாட்டி விட்டு போயிட்டாங்களோ?
போறேன்